கொடுத்த கையை வெள்ளப்பாகு போல் பிசு பிசுவென்றிருந்தது. நான் துடைத்து கொள்ள கொஞ்சம் பிடிச்சுக்கோ என்று செயின் சர்வேக்கான சங்கிலியை என்னிடம் கொடுத்துவிட்டு நியூ ஹாஸ்டலின் மூலையில் திரும்பி அங்கே ரத்தன்லாலிடம் எனக்கு தெரியாமல் மறுமுனையை கொடுத்துவிட்டு வேறு வழியாக கேன்டீனுக்கு போய்விட்டான். இருவரும் பேந்த மாதிரி 1 மணி நேரமாயும் செயினை பிடித்து கொண்டு நிற்கிறோம். என்னடா என்று பட்டூஸ் என்கிற பட்டாபிராமன் விசாரித்ததில் ரமணி அந்த பக்கம் இருக்கிறான், அளந்து கொண்டு இருக்கிறான் என்று இருவரும் சொல்ல விசாரித்ததில் கேன்டீனில் பஜ்ஜி சாப்பிட்டு கொண்டு இருந்தான். நானா நீ வேற யாரையோ சொல்ற, எனக்கு சர்வே கிளாஸே கிடையாது என்று சாது முகத்துடன் புழுகினதில் இருந்து அவனை கண்டாலே நானும் ரத்தன்னாலும் ஒதுங்கினோம். அந்த சம்பவத்தின் அவமானம் களைய 3 மாதமாயிற்று. ரமணி எப்போது யாரை எப்படி கவிழ்ப்பான் என்று யாருக்கும் தெரியாது. சிறு நாடகங்களாடுவது அவனது இயற்கை. சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்வான். மணி என்ன என்றால் 1/2 மணி கூட்டி சொல்வான். திங்கட்கிழமை வியாழக்கிழமை என்பான். புதிய ஆட்களை சந்திக்கும் போது முத்தரையன், ரமணி ஐயர், அல்தாப் ஹுசேன் என்று இஷ்டத்துக்கு பேர் மாற்றி சொல்வான். சொந்த ஊர் கேட்டால் ஒரு நாள் ஹைதராபாத், ஒரு நாள் சின்னாளம்பட்டி, ஒரு நாள் மொரீசியஸ். நிஜ பெயர் ரமணிதானா என்று எங்களுக்கு ரொம்ப நாள் சந்தேகமாக இருந்தது. திடீரென்று மொட்டை போட்டு கொள்வான். இட்லி விழுங்கும் போட்டியில் மற்ற பேர் 15 இட்லியிலேயே தவித்து கொண்டு இருக்கையில் ரமணி லேட்டாக மெஸ்ஸுக்கு வந்து சேர்ந்து கொள்வான். 40